ஓம் சாந்தி 29/1/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய யோக பலத்தின் மூலம்தான் விகர்மங்களை அடித்து தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும். இதுவே உங்களுடைய சேவையாகும். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய யோக பலத்தின் மூலம்தான் விகர்மங்களை அடித்து தூய்மையாக ஆகி தூய்மையான உலகத்தை படைக்க வேண்டும். இதுவே உங்களுடைய சேவை ஆகும். கேள்வி: தேவி தேவதா தர்மத்தினுடைய எத்தகைய ஒரு விசேஷத்தன்மை புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது? பதில்: தேவி தேவதா தர்மம்தான் மிகவும் சுகமளிக்கக்கூடியது ஆகும். அங்கு துக்கத்தின் பெயர் மற்றும் அடையாளமே இருக்காது. குழந்தைகளாகிய நீங்கள் முக்கால்வாசி பாகம் சுகம் பெறுகிறீர்கள். ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் என்று உலக நாடகம் அமைந்திருந்தால் அது ஆனந்தமாகவே இருந்திருக்காது. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு. எந்த ஒரு மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை பகவான் தான் புரிய வைத்துள்ளார். தேவதைகளை கூட பகவான் என்று கூறப்படுவதில்லை. பகவானோ நிராகாரமானவர் ஆவார். அவருக்கு எந்த ஒரு சாக்கார அல்லது ஆக்கார ரூபம், அதாவது ஸ்தூலமான உடல் அல்லது ஒளி உடலின் ரூபம் கிடையாது. சூட்சும வதனவாசிகளுக்கு கூட சூட்சுமமான உடல் உள்ளது. எனவே அதற்கு சூட்சும உலகம் அல்லது சூட்சும வதனம் என்று கூறப்படுகிறது. இங்கு சாக்காரமான மனித உடல் உள்ளது. எனவே இதற்கு ஸ்தூல வதனம் அல்லது ஸ்தூல உலகம் என்று கூறப்படுகிறது. சூட்சும உலகத்தில் இந்த ஸ்தூலமான 5 தத்துவங்களின் சரீரம் இருப்பதில்லை. 5 தத்துவங்களினால் இந்த மனித உடல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை மண் பொம்மை என்று கூறுவார்கள். சூட்சுமலோக நிவாசிகளுக்கு மண் பொம்மை என்று கூற மாட்டார்கள். தேவதா தர்மத்தினரும் கூட மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் அவர்களுக்கு தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் என்பார்கள். இவர்கள் தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் மற்றும் அசுர குணமுள்ள மனிதர்களுக்கிடையிலே எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! மனிதர்கள்தான் சிவாலயம் அல்லது வைசியாலயத்தில் இருப்பதற்கான தகுதி உள்ளவர் ஆகிறார்கள். சத்யுகத்திற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சத்யுகம், அதாவது ஸ்வர்க்கம், இங்கேயே தான் உருவாகிறது. மூலவதனம் அல்லது சூட்சும வதனத்திலே ஒன்றும் உருவாவதில்லை. அது சிவபாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயமாகும் என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா எப்பொழுது ஸ்தாபனை செய்தார்? சங்கம யுகத்தில். இது புருஷோத்தம யுகம் ஆகும். இப்பொழுது இந்த உலகம் தூய்மையற்றதாக தமோ பிரதான நிலையிலே உள்ளது. இதை சத்தோ பிரதானமான புதிய உலகம் என்று கூற மாட்டார்கள். புதிய உலகத்திற்கு சத்தோ பிரதானமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே பின்னர் பழையதாக ஆகிவிடும்போது அதனை தமோ பிரதானம் என்று கூறப்படுகிறது. பிறகு சத்தோ பிரதானமாக எவ்வாறு ஆகிறது? குழந்தைகளாகிய உங்களுடைய யோக பலத்தினால். யோக பலத்தினால்தான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகிறது. மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையாக ஆனவர்களுக்கோ பிறகு அவர்கள் வசிப்பதற்கு அவசியம் தூய்மையான உலகம் வேண்டும். புதிய உலகத்தை தூய்மையான உலகம் என்றும் பழைய உலகத்தை அசுத்தமான தூய்மையற்ற உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. தூய்மையான உலகத்தை தந்தை ஸ்தாபனை செய்கின்றார். தூய்மையற்ற உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கின்றான். இந்த விஷயங்களை எல்லா மனிதர்களும் அறியாமல் உள்ளார்கள். இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு கொண்டு தந்தையை ஏன் நினைவு செய்வார்கள்? பாபா கூறுகின்றார், நான் இருப்பதே துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவனாக என்று சொல்கிறார். ராவணனுக்கு 10 தலைகள் உள்ள ராவணனுக்கு 5 விகாரங்களின் பொம்மையை அமைத்துள்ளார்கள். அந்த ராவணனை எதிரி என்று நினைத்து எரிக்கிறார்கள். அது கூட துவாபர யுகம் முதற்கொண்டே எரிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதல்ல. தமோ பிரதானமாக ஆகிவிடும்போது யாரோ வெவ்வேறு கொள்கை உடையவர்கள் அமர்ந்து
இது போன்ற புதிய விஷயங்களை எடுத்து வருகிறார்கள். யாராவது மிகவும் துக்கத்தை கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய கொடும்பாவியை, அதாவது உருவ பொம்மையை அமைத்து எரிக்கிறார்கள். ஆக இங்கு கூட மனிதர்களுக்கு மிகவும் துக்கம் ஏற்படும் பொழுது இந்த ராவணனுடைய கொடும்பாவியை செய்து எரிக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்கால்வாசி பாகம் சுகம் இருக்கிறது. ஒருவேளை உலக நாடக சக்கரத்திலே பாதி அளவு துக்கம் இருக்கிறது என்றால் அது என்னதான் மகிழ்ச்சியாக இருக்கும்? உங்களுடைய இந்த தேவி தேவதா தர்மம் மிகவுமே சுகமளிக்கக்கூடியதாகும் என்று தந்தை கூறுகிறார். இந்த சிருஷ்டியோ அனாதியாக அமைக்கப்பட்டுள்ளது. சிருஷ்டி அல்லது படைப்பு ஏன் உருவானது, பிறகு எப்பொழுது முடிவடையும் என்று யாருமே கேட்க முடியாது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். வரதானம். சர்வ சம்பந்தங்கள் மற்றும் சர்வ குணங்களின் அனுபவத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. அனைத்து விதமான சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து குணங்களின் அனுபவத்திலே நிரம்பி இருக்கக்கூடிய முழுமையான மூர்த்தி ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் விசேஷமாக அனைத்து விதமான பிராப்திகளிலும் தன்னை நிரம்பியவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் சர்வ கஜானாக்கள், அதாவது எல்லா பொக்கிஷங்கள், எல்லா சம்பந்தங்கள், எல்லா குணங்கள் மற்றும் கடமைகளை முன்னால் வைத்து சோதித்து பாருங்கள். இந்த அனைத்து விஷயங்களிலும் நான் அனுபவசாலியாக ஆகியிருக்கின்றேனா? ஏதேனும் ஒரு விஷயத்தின் அனுபவத்தில் குறை இருக்கிறதென்றால் அதில் தன்னை அனுபவசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தில் குறை இருக்கும் என்றால் அதை சம்பூர்ண ஸ்டேஜ் அல்லது முழுமையான நிலை என்றோ முழுமையான மூர்த்தி என்றோ சொல்ல முடியாது. எனவே பாபாவின் குணங்கள் அல்லது தன்னுடைய ஆதி சொரூபத்தின் குணங்களை அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சம்பூர்ண மூர்த்தியாக ஆவீர்கள். ஸ்லோகன். ஆவேசப்படுவது என்பதும் கூட மனதின் அழுகை ஆகும். இப்பொழுது அழுகையின் ஃபைலை முடித்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. தனது சக்திசாலியான மனதின் மூலம் சகாஷ் தரும் சேவையை செய்யுங்கள். மனசா சேவை செய்வதற்காக அனைத்து சக்திகளையும் தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள். தந்தைக்கு சமமாக அந்த அளவிற்கு முழுமையானவராக தன்னை பர்ஃபெக்டாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்குள் எந்த விதமான டிஃபெக்ட் அல்லது குறையும் இருக்கக்கூடாது. அப்போது சிரேஷ்டமான சங்கல்பங்களின் ஒருமுகப்பட்ட நிலையின் மூலமாக, அதாவது மனதின் மூலம் தானாகவே சகாஷ் பரவும். நல்லது. ஓம் சாந்தி.